வாழ்வின் பாதை எதுவாக வேண்டும்? அமைதியும் நிம்மதியும் மற்ற இருளான பாதையா, இல்லை ஒளி பொருந்திய இறைவனின் மார்க்கமா? சிந்தித்து தேர்ந்தெடுங்கள். ஞான பிராப்தம் சமர்ப்பணத்தால் விளைகிறது. இது அனைவரும் அறிந்ததே. ஆனால் சமர்ப்பணத்தின் மகத்துவம் தான் என்ன? அது பற்றி தாம் சிந்தித்ததுண்டா? மனிதனுடைய மனம் ஞான பிராப்தம் பெறும் வேளையில் வேறு பல எண்ணங்களையும் தோன்ற வைக்கும். சில நேரம் சக மாணவர்களோடு பொறாமை எண்ணம் கொள்ளும். சில சமயம் பயிலும் பாடத்திலேயே சந்தேகமானது தோன்றும். சில சமயங்களில் குருவால் வழங்கப்படும் தண்டனை மனதில் அகங்காரத்தை விளைவிக்கும். என்ன, நான் கூறுவது உண்மைதானே? இதுபோல் பற்பல எண்ணங்களானது மனித மனதினை வேறுபடுத்தும்.